எல்லாருக்கும் வணக்கம். மதிப்பீட்டு ஆண்டு 2026-27க்கான டாக்ஸ் ஃபைலிங் சீசன் நெருங்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் புது டாக்ஸ் சட்டம் வருதுன்னு சொல்றாங்க, அதனால நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா? கவலைப்படாதீங்க, இந்த வழிகாட்டில உங்க எல்லா சந்தேகங்களையும் நாம தெளிவுபடுத்திடலாம். சரி, இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ஏப்ரல் 2026ல புது இன்கம் டாக்ஸ் சட்டம் வருது. அப்போ நம்ம 2025-26 நிதியாண்டுல சம்பாதிச்ச வருமானத்துக்கு எந்த சட்டத்தை ஃபாலோ பண்றது? பழைய சட்டமா இல்ல புது சட்டமா? வாங்க இதுக்கான பதில தெளிவா பாப்போம். உங்க குழப்பங்களுக்கெல்லாம் இங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ரொம்ப தெளிவான பதில் என்னன்னா, மதிப்பீட்டு ஆண்டு 2026-27க்கு நாம பழைய சட்டத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். புது சட்டத்தை பத்தி இப்போதைக்கு நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல எந்த டாக்ஸ் சட்டம் பொருந்துன்னு பார்ப்போம். அப்புறம் முக்கியமான ஃபைலிங் தேதிகள், ரிட்டர்ன்ல தப்பு பண்ணிட்டா எப்படி சரி பண்றது, லேட்டா ஃபைல் பண்ண என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, விட்டு போன வருமானத்தை எப்படி சேர்க்கறது, கடைசியா உங்களுக்கான ஒரு நம்பிக்கையான டாக்ஸ் பார்ட்னர் யாருன்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஏன் பழைய சட்டத்தை தான் நாம பயன்படுத்தணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. இன்கம் டேக்ஸ்ல ஒரு முக்கியமான ரூல் இருக்குங்க. அது என்னன்னா, நீங்க எப்போ வருமானம் சம்பாதிச்சீங்களோ அந்த டைம்ல என்ன சட்டம் இருந்ததோ அதுதான் உங்களுக்கு பொருந்தும். நீங்க எப்போ ஃபைல் பண்றீங்கன்றது முக்கியம் இல்ல. சோ நீங்க ஏப்ரல் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் சம்பாதிச்ச பணத்துக்கு அப்ப நடைமுறையில இருந்த பழைய இன்கம் டேக்ஸ் சட்டம் 1961 தான் பொருந்தும். சிம்பிளா சொல்லணும்னா, வருமானம் ஈட்டின காலம் தான் கணக்கு, ஃபைல் பண்ற தேதி இல்ல. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட கேலண்டர்ல மார்க் பண்ணி வைக்க வேண்டிய தேதிகள். கரெக்டான நேரத்துல ஃபைல் பண்ணிட்டா தேவையில்லாத ஃபைன் கட்டுறத தவிர்க்கலாம். வாங்க என்னென்ன தேதின்னு பாத்துடலாம். நீங்க என்ன வேலை பார்க்கறீங்கன்றத பொறுத்து உங்களுக்கான கடைசி தேதி மாறும். நீங்க சம்பளம் வாங்குறவரா இருந்தா, இல்ல உங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் தேவையில்லைன்னா, உங்களுக்கு ஜூலை 31 தான் கடைசி நாள். பிசினஸ் பண்ணி அதுக்கு ஆடிட் தேவைப்படுறவங்களுக்கு அக்டோபர் 31 வரைக்கும் டைம் இருக்கு. இது மாதிரி சில ஸ்பெஷல் கேஸ்களுக்கு தனித்தனி தேதிகள் இருக்கு. உங்களுக்கு எந்த தேதி கரெக்டா பொருந்துன்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. குறிப்பா பிசினஸ் பண்றவங்க, ஆடிட் தேவைப்படுறவங்க, நீங்க உங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை அக்டோபர் 31க்குள்ள ஃபைல் பண்ணணும் தான். ஆனா அதுக்கு ஒரு மாசம் முன்னாடியே, அதாவது செப்டம்பர் 30க்குள்ள உங்க டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணிடணும். இது ரொம்ப முக்கியம். 2 தேதியும் குழப்பிக்காதீங்க. மனுஷங்கன்னா தப்பு பண்றது சகஜம்தானே. ஒருவேளை நீங்க அவசரத்துல ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ல ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? பயப்பட வேண்டாம், அதை சரி பண்றதுக்கும் வழி இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். பழைய சட்டத்துல செக்ஷன் 139(5) கீழே நீங்க ரிவைஸ்டு ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று ஃபைல் பண்ணலாம். இது மூலமா உங்க ஒரிஜினல் ரிட்டர்ன்ல விட்ட தப்ப சரி பண்ணிக்கலாம். ஏதாவது கணக்குல தப்பு பண்ணியிருந்தாலோ இல்ல ஒரு வருமானத்தை சேர்க்க மறந்துட்டாலோ இது மூலமா சரி பண்ணிக்க முடியும். இதுக்கான கடைசி தேதி மார்ச் 31, 2027. சரி, தப்பு பண்ணா திருத்தலாம். ஆனா அந்த டெட்லைனுக்குள்ள ஃபைல் பண்ணவே முடியல, மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது? நிறைய பேருக்கு இந்த நிலைமை வரும். இதுக்கான தீர்வு என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரிஜினல் டெட்லைனை நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. செக்ஷன் 139(4) கீழே நீங்க பில்லேட்டட் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணலாம். ஆனா இதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31, 2026. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஒரு விஷயம், லேட்டா ஃபைல் பண்ணா செக்ஷன் 234(f) படி லேட் ஃபீ கட்ட வேண்டியிருக்கும். உங்க மொத்த வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தா ஃபைன் 1000 ரூபாய். அதுவே 5 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா ஃபைன் 5000 ரூபாய். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ கூட ஏன் தேவையில்லாம கட்டணும்? கரெக்டான நேரத்துல சரியா ஃபைல் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட் ஹெல்ப் எடுத்துக்கிறது எப்பவுமே நல்லதுதானே. இந்த மாதிரி டெட்லைன், ஃபைன் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷனை பத்தி பார்க்க போறோம். நீங்க ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருக்கீங்க. ஆனா கொஞ்ச நாள் இல்லனா ஒரு வருஷம் கழிச்சு, அச்சச்சோ இந்த ஒரு இன்கமை காட்ட மறந்துட்டோமேன்னு உங்களுக்கு தோணுது. அப்போ என்ன பண்றது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுதான் ITRU. வாங்க இந்த உதாரணத்தை பார்ப்போம். மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார். அவரு 2026ல அவரோட ரிட்டர்னை கரெக்டா ஃபைல் பண்ணிடுறாரு. ஆனா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு 2028ல அவரு ஒரு வருமானத்தை கணக்குல காட்ட மறந்துட்டதை கண்டுபிடிக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணலாம்னா, ITRU, அதாவது அப்டேட்டட் ரிட்டர்ன் மூலமா அந்த விட்டு போன வருமானத்தை அரசாங்கத்துக்கிட்ட முறையா தெரிவிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஆனா ஒரு நிமிஷம், ITR ஃபைல் பண்றது மத்த ரிட்டர்ன் மாதிரி அவ்வளோ சிம்பிள் இல்ல. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்ஸ், பெனால்ட்டிலாம் வர வாய்ப்பு இருக்கு.
சோ இந்த ப்ராசஸ தப்பு இல்லாம பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்கறது ரொம்பவே நல்லது. சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நாம எந்த சட்டம், என்னென்ன டெட்லைன், அப்புறம் விதவிதமான ஃபைலிங் ஆப்ஷன்ஸ் பத்தியெல்லாம் பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்க டாக்ஸ் ஃபைலிங் வேலைய எப்படி சுலபமாக்கலாம்னு பார்க்கலாம். நாம இவ்ளோ நேரம் பேசினதுலேருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். மதிப்பீட்டு ஆண்டு 2026-27க்கு புதுச் சட்டத்தை நினைச்சு நீங்க குழம்பிக்கவே வேண்டாம். நீங்க பண்ற எல்லா ஃபைலிங்கும், அது ஒரிஜினல் ரிட்டனா இருந்தாலும் சரி, அப்டேட்டட் ரிட்டனா இருந்தாலும் சரி, எல்லாமே பழைய இன்கம் டாக்ஸ் சட்டம் 1961 படி தான் நடக்கும். டாக்ஸ் சீசன்னாலே நிறைய பேருக்கு ஒரு டென்ஷனான டைம். ஆனா அது அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க டாக்ஸ் சம்பந்தமான எல்லா வேலைகளையும் டென்ஷன் இல்லாம மன நிம்மதியோட முடிக்க எக்ஸ்பர்ட்ஸை நம்புங்க. நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு உதவ இருக்காங்க. அவங்க ஒரு கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதோட நீங்க மதிப்பீட்டு ஆண்டு 2026-27 ரொம்ப தெளிவாவும் நம்பிக்கையோட எதிர்கொள்ளலாம். சொல்லுங்க, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத ஒரு டாக்ஸ் சீசனுக்கு நீங்க தயாரா?